வணக்கம். வணக்கம் அக்கா. நான் நந்தினி. நாப்ஃபின்ஸ் வாடிக்கையாளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய செஷன் ரொம்ப முக்கியமானது. இதில் கடன் கட்டணம் செலுத்தும் போதும் அல்லது ப்ரீ க்ளோசிங் செய்யும் போதும் QR கோட் மற்றும் UPI-ஐ பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்தணும் என்பதை கற்றுக்கொள்வோம். இப்போ எல்லாருக்கும் மொபைல் போன்ல பணம் செலுத்துறது ரொம்ப ஈஸி தான். ஆனா ஒரு சின்ன தவறு கூட பெரிய நஷ்டத்துக்கு காரணமாகிடும். வாங்க ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். ரோசி மற்றும் கல்பனா இருவரும் நாப்ஃபின்ஸ்ல இருந்து கடன் எடுத்தாங்க. ரோசி எப்போதும் தன்னோட லோன் கார்டுல இருக்கிற QR கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணி தான் கடன் கட்டணம் செலுத்துவாங்க. ஆனா கல்பனா இந்த விஷயத்துல அவ்வளவா கவனமாயிருக்கல. ஒரு நாள் அவசரத்துல பணம் செலுத்தும் போது QR கோட்ல காட்டுற பெயரை சரிபார்க்காம விட்டுட்டாங்க. அதனால பணம் தவறுதலா தெரியாத ஒரு நம்பருக்கு போயிடுச்சு. முடிவு என்ன? ரோசியோட கடன் கட்டணம் பாதுகாப்பா போச்சு. ஆனா கல்பனா கவனிக்காம விட்டதால அவங்க பணம் தவறான அக்கவுண்ட்டுக்கு போயிடுச்சு. அதோட அவங்க கடன் கட்டணமும் செலுத்தப்படல. இந்த தவறான பேமெண்ட்டுக்கு நிறுவனம் பொறுப்பு இல்ல. ஐயோ அக்கா, இது எங்க பக்கத்துலயும் நடந்தது. QR கோட் ஸ்கேன் பண்ணிட்ட, ஆனா பேரை சரி பார்க்கல. பணம் வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. ஆமா அக்கா, QR கோட் மற்றும் UPI வழியா பாதுகாப்பா எப்படி பணம் செலுத்தணும்னு தயவு செய்து நல்லா விளக்குங்க. ஏன் கூடாது? கடனை பாதுகாப்பாக செலுத்த சில ரொம்ப எளிய ஆனா முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1. ஏப்ரல் 1, 2025க்கு பிறகு நீங்கள் கடன் எடுத்திருந்தால் உங்கள் லோன் கார்டுல இருக்கிற நாப்ஃபின்ஸ் QR கோட் ஸ்கேன் பண்ணி பாதுகாப்பா கடன் கட்டணம் செலுத்துங்கள். 2. நீங்கள் நாப்ஃபின்ஸ் ஃபின்அசிஸ்ட் மொபைல் செயலி மூலம் பணம் செலுத்தினால் அல்லது நாப்ஃபின்ஸ் ஊழியர் ஒருவர் தங்கள் தொலைபேசியில் QR குறியீட்டை காட்டினால் பணம் செலுத்துவதற்கு முன் திரையில் இந்த 2 விஷயங்களை எப்போதும் சரிபார்க்கவும். நாப்ஃபின்ஸ் லிமிடெட் பெயர் மற்றும் உங்கள் கடன் ஐடி. அக்கா, லோன் ஐடி வரலனா? ரொம்ப நல்ல கேள்வி. 3. QR கோட் ஸ்கேன் பண்ணதுக்கு பிறகு திரையில உங்கள் லோன் ஐடி காட்டலன்னா அந்த QR கோடுக்கு எப்படியும் பேமெண்ட் செய்யவே கூடாது. அக்கா, சில நேரம் யாராவது சீக்கிரம் பேமெண்ட் பண்ணுங்க அல்லது இது என்னோட UPI இதுக்கே அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? 4. அப்போ ஒரு விஷயத்த எப்போதும் நினைவில் வச்சுக்கோங்க. எந்த ஸ்டாஃப் மெம்பரா இருந்தாலும், தெரிந்த நபரா இருந்தாலும், 3ஆம் நபரா இருந்தாலும் அவர்களோட பர்சனல் UPI, பர்சனல் QR கோடுக்கு ஒருபோதும் பேமெண்ட் பண்ணாதீங்க. அவங்க எவ்வளவு அவசரம் சொல்லினாலும், உதவி செய்யற மாதிரி பேசினாலும் சரி, பேமெண்ட் எப்போதும் நாப்ஃபின்ஸின் ஒபிஷியல் UPI-ல மட்டுமே செய்யணும். 5. ஏன்னா தவறான UPI-க்கு பேமெண்ட் போயிடுச்சுன்னா அதுக்கான இழப்பு பொறுப்பு உங்களோடது தான். அதை நிறுவனம் ஈடு செய்ய முடியாது. புரிஞ்சுதக்கா. அதாவது 1 ஏப்ரல் 2025க்கு பிறகு கடன் எடுத்திருந்தா லோன் கார்டுல இருக்கிற QR கோட் மூலமா அல்லது நாப்ஃபின்ஸ் ஃபின்அசிஸ்ட் மொபைல் ஆப் மூலமா தான் கடன் கட்டணத்தை செலுத்தணும். உங்கள் ரெக்கார்ட் பாதுகாப்பா இருக்கும். அதே போல உங்கள் ஃபியூச்சரும் பாதுகாப்பா இருக்கும். அதனால இன்றைய கற்றலை இன்னொரு தடவை சுருக்கமா நினைவுபடுத்திக்கலாம். 1 ஏப்ரல் 2025க்கு பிறகு கடன் எடுத்திருந்தா லோன் கார்டுல கொடுத்த QR கோடு மூலமா அல்லது நாப்ஃபின்ஸ் ஃபின்அசிஸ்ட் மொபைல் ஆப் மூலமா தான் கடன் கட்டணம் செலுத்தணும். ஆனா 1 ஏப்ரல் 2025க்கு முன்னாடி கடன் எடுத்திருந்தா லோன் கார்டுல இருக்கிற QR கோட் மூலமா கடன் கட்டணம் செலுத்தக்கூடாது. கடன் கட்டணம் எப்போதும் நாப்ஃபின்ஸ் UPI-ல மட்டுமே செலுத்துங்க. QR கோட் ஸ்கேன் செய்யும் போது தயவு செய்து நாப்ஃபின்ஸ் லிமிடெட் மற்றும் உங்கள் கடன் ஐடியை சரிபார்க்கவும். ஸ்டாஃப்டுங்க பர்சனல் UPI QR கோடுக்கு ஒருபோதும் பேமெண்ட் பண்ணாதீங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்கள் பிரான்ச்சை தொடர்பு கொள்ளுங்க. நினைவில் வச்சுக்கோங்க, சரியான QR கோட் UPI என்றால் சரியான பணம் செலுத்துதல். நன்றி அக்கா. இனிமே நாங்க கடன் கட்டணத்தை முழுக்க பாதுகாப்பான முறையில தான் செலுத்துவோம். ஆமா அக்கா, கண்டிப்பா. ரொம்ப நல்லது. அடுத்த செஷன்ல மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம். வணக்கம் அக்கா.